ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸினுடைய கிட் 2ல் செகண்ட் லெசன், அதாவது பார்ட் 7 பக்தி கால் और ரீத்தி கால். இதனுடைய ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தாச்சு அண்ட் தென் கிட் 1 ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போது பார்ட் 7 பக்தி கால் और ரீத்தி கால். பக்தி கால் அப்படின்றதையும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லெசன்லேயே வந்து அந்த பக்தி காலினுடைய என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்ற இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. பக்தி காலில் வந்து நிர்குண் பக்தி தாரா, சகுன் பக்தி தாரா, அதாவது உருவமற்ற முறையில் வழிபடக்கூடியவங்க, அதாவது கடவுளை, ஓகேவா, கடவுளை உருவமற்ற முறையில் வழிபடக்கூடியது, உருவமுடன் கூடிய முறையில் வழிபடுவது. அந்த உருவமற்ற முறையில் வந்து ஞான் மார்கி ஷாக்கா, பிரேம் மார்கி ஷாக்கா. அந்த ஞான் மார்கி ஷாக்கால கபீர்தாஸ் வந்து ரொம்ப புகழ்பெற்றவர். பிரேம் மார்க்ல வந்து ஜாய்சி, முகமது ஜாய்சி அவர்கள். சகுன் பக்தி தாரா, அதில் வந்து ராம் பக்த், ராமை கடவுளாக வழிபடக்கூடியவங்க, கிருஷ்ண பக்தி, ஓகேவா. அந்த ராம் பக்தியில துளசிதாஸ், சூர்தாஸ். ராம் பக்தி வந்து துளசிதாஸ், கிருஷ்ண பக்தி வந்து சூர்தாஸ். ஃபர்ஸ்ட் ஞான் மார்கி ஷாக்கா, ஓகேவா. இது வந்து பக்தி கால பத்தின லெசன் தான். ஸோ இப்போ ஞான் மார்கி ஷாக்கா அப்படிங்கும் போது ஞான் மார்கி ஷாக்கால வந்து துளசிதாஸ் வந்து பிரம்ம கே சகுன் ரூப் கி உபாசனா கி தோ கபீர் நே நிர்குண் பிரம்ம கி, ஓகேவா. பிரம்மம், அந்த கடவுள் அப்படிங்கிற அந்த பிரம்மத்தை வந்து வழிபடக்கூடியது வந்து துளசிதாஸ் அவர்கள், நம்ம பார்த்தோம் இல்லையா. துளசிதாஸ் அவர்கள் வந்து உருவமுடன் கூடிய முறையில் வழிபடக்கூடியவங்க, ஓகேவா. சகுன் ரூப். அதே வந்து கபீர் வந்து நிர்குண், உருவமற்ற முறையில் இருக்கக்கூடியது தான் வந்து அந்த கடவுள் அப்படின்றதனுடைய அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. கபீர் கி பிரேரணா சே ஹிந்தி சாகித்யமே ஞான்மார்கி பக்த் கவியோமே அலகு ஷாக்கா சல்படி, அதாவது கபீரனுடைய முறையில் வழிபடக்கூடியவங்க, அதாவது கபீரனுடைய முறையில் கடவுள் இப்படிதான் அப்படின்னு சொல்லி உருவமற்ற முறையில் வழிபடக்கூடியவங்க. அவங்க வந்து கபீர், நானக், தாது, மூலக் தாஸ், சுந்தர்தாஸ் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கிட்டு 2 and 3ல கூட பரவாயில்ல, 2ல வந்து நிறைய பெயர்கள் இருக்குது, நிறைய கவிஞர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய படைப்புகள். இதுதான் வந்து இந்த கொஷினில் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடியதாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் முழுவதுமாக படிக்கல அப்படின்னாலும் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு, ஏன்னா இதில் வந்து நமக்கு இதுதான் பேட்டர்ன் அப்படின்றது கிடையாது, இந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்றது கிடையாது. இந்த கொஷின்ஸ் தான் வரும், பின்னாடி பேக் சைடில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி கிடையாது. புக் ஃபுல்லாக எங்கேருந்து வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்னென்னா முழுவதுமாக புரிந்து கொள்ளணும், அப்போ தான் வந்து நாம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா. இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஹிந்தி சாகித்யக்கா ஸ்வர்ண யுக் பி கஹா ஜாத்தா ஹை. இதை வந்து ஹிந்தி இலக்கிய உலகத்தில் வந்து இந்த பக்தி காலத்தை தான் வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. நீங்கள் வந்து பிரவீன், நம்மளுடைய சபா, தக்ஷின் பாரத் பிரச்சார் சபாவினுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம பிரவீன் இதில் எல்லாமே படிச்சிருப்போம். அதில் ஒரு கொஷினே இருக்கு இல்லையா, ஹிந்தி சாகித்யக்கா ஸ்வர்ண யுக் பக்தி கால் பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்வர்ண யுக் பொற்காலம் அப்படின்றது வந்து ஒரு கொஷினாகவே இருக்கும். ஸோ அதுதான் இந்த பக்தி கால் அப்படின்றது. இப்போ இந்த ஞான் மார்கி ஷாக்காவினுடைய விசேஷத்தா, சிறப்புகள் என்னென்ன அப்படின்றது. இஸ் ஷாக்கா கா ஜென்ம ஹிந்து முஸ்லீம் ஏகதா கி பாவனா. இது வந்து ஹிந்து மற்றும் முஸ்லீம்களினுடைய அந்த ஒற்றுமைக்காக, அதை நிரூபிப்பதற்காக, ஸ்தாபித்து கர்னே கேலியே, ஓகேவா, அதை நிரூபிப்பதற்காக இந்த ஞான் மார்கி ஷாக்கா அப்படின்றது இருக்கிறது. इस्लाम के ஏகேஸ்வர்நாத் और हिंदुओं के अद्वैतवाद को महत्व दिया. இஸ்லாமியர்கள் வந்து ஏகேஸ்வர்நாத், அவர்களுடைய கடவுள் ஏகாம்பரர், ஏகேஸ்வரர் அப்படின்றதும், அதே ஹிந்துக்கு வந்து அத்வைதம் அப்படின்றது இருக்கு, ஓகேவா, அவர்களுடைய அந்த வழிமுறைகள். இதே கவியோனே மூர்த்தி பூஜா, தீர்த்த யாத்ரா, விரத், உபவாஸ், ரோஜா, நமாஸ் ஆதி மித்யா ஆடம்பரம்னே விரோதி கியா. கவிஞர்கள் வந்து இந்த மூர்த்தி பூஜா, அதாவது கடவுள், நம்ம இப்போ கோயிலுக்குன்னு போனால் அங்கே சிலை இருக்குல்லையே, அந்த சிலைக்கான பூஜைகள் அந்த மாதிரி இருக்குல்லையா, அதெல்லாம் வழிபட மாட்டாங்க. பிகாஸ் இவங்க வந்து உருவமற்ற முறையில் இருக்கக்கூடிய அந்த ஞான பிரம்மத்தை தான் வந்து கடவுளாக வழிபடுறாங்க இல்லையா. அப்புறம் தீர்த்த யாத்திரை மேற்கொள்வது, கோயில்களுக்கு புனித பயணங்கள் அந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் விரதங்கள் இருப்பது, அப்புறம் இந்த நமாஸ் பண்ணுவது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அவங்க விரோதமாகத்தான் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கண்மூடித்தனம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ये कवि सांप्रदायिकता, वर्णाश्रम व्यवस्था और जात भेद के विरोधी थे. இந்த கவிஞர்கள் வந்து சம்பிரதாயங்கள், அப்புறம் வர்ணாசிரம் நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வர்ணாசிரமங்கள் இருப்பது, இந்த மாதிரியான நடைமுறைகளுக்கெல்லாம் விரோதமாகத்தான் இருந்தாங்க. ஜாதி பேதங்கள் இது எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஹட்டியோகி பிரதானதா, அந்த வேதாந்தங்கள், சித்தாந்தங்கள், யோகங்கள் இது எல்லாத்தையும் விட ஹட்டியோக் அப்படின்னா நம்ம யோக பயிற்சிகள் மேற்கொள்வது, உடல் நலம் வளம் பெறுவது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க ஒரு
என்ன சொல்றது ஒரு மோட்டிவா இருந்தாங்க. இஸ் ஷாக்கா கே கவி சந்த் கஹலாயே, ஞான்மார்கி ஷாக்கால இருக்கக்கூடிய கவிஞர்கள் வந்து பொதுவாக சந்த் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அஹிம்சா, பக்தி, பாவனா இதெல்லாம் தான் வந்து இந்த காவியம் இவர்கள் படைக்கக்கூடிய அந்த காவியங்களினுடைய முக்கியமான நோக்கமாக செயல்களாக இருந்தது. அஹிம்சை, பக்தி, பாவனா இதெல்லாம். பிரச்சார और उपदेश का साधन होने के कारण इनकी भाषा சதுக்கடி பாஷாவை தான் வந்து இந்த காவியங்களினுடைய படைப்புகளுக்காக அவங்க உபயோகப்படுத்தினாங்க. அடுத்து இப்போ கபீர் அவர்களை பற்றி கபீர் வந்து இதில் எல்லாமே வந்து கபீரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ராமானந்த் கி கபீர் அப்படின்னா குரு மான்தே தே, ராமானந்த் வந்து அவரை கபீர் அவர்கள் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். ஓகேவா. அவர் தான் வந்து இதற்கு முன்னாடி இருந்த அந்த ஞான் மார்க்கத்தினுடைய இவர் வந்து அவரை வந்து தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். கபீர் வந்து சமாஜ் சுதாரக், இவர் வந்து சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தார். உன்ஹோனே சமாஜ்மே ஃபைலே ஆடம்பரம், அதுதான் திரும்ப சொல்றாங்க. அதாவது இவர் வந்து எந்த மாதிரி இருந்தார் அப்படின்னா சமூகத்துல நடக்கக்கூடிய அந்த கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகள் இது எல்லாத்துக்குமே வந்து விரோதத்தன்மையை மேற்கொண்டிருந்தார். இவர் வந்து ரகசியவாதி கவிஞராக இருந்தார். ஓகேவா. இது எல்லாமே கபீர் அவர்களை பற்றி தான் கொடுத்துருக்கு. ஓகேவா. ஸோ நம்ம கபீர் அப்படின்னு அந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நாம அங்கே எழுதணும். இப்போ நான் வந்து என்னன்னா மெயின் திங் என்னென்ன, இப்போ ஞான் மார்க் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, பிரேம் மார்க்னா என்ன, அப்புறம் ராம் பக்தி, கிருஷ்ண பக்தி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குரிய விசேஷதா அதை தான் வந்து நம்ம இந்த லெசன்ல பார்க்குறோம். ஓகேவா. மித்தது எல்லாமே வந்து இந்த டாபிக்ல இருக்கு. ஓகேவா. அடுத்த பிரேம் மார்கி ஷாக்கா, இதுவும் வந்து ஹிந்து ஒரு முஸ்லீம் சபியதாவும் கா பரஸ்பர் சம்பர்க் ஹுவா, இதுவும் அதே மாதிரி தான் ஹிந்து முஸ்லீம்களுடைய அந்த பரஸ்பர். இதனுடைய சாக்காவினுடைய சிறப்புகள் என்னென்ன. பிரேம் மார்கி ஷாக்கா சூஃபி மத்து பர் ஆதாரித் ஹை. இந்த பிரேம் மார்கி அப்படின்றது சூஃபியினுடைய கொள்கைகள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சூஃபியினுடைய கொள்கைகளை ஆதாரமாக கொண்டது. ஈஸ்வர் और जीव में பிரேம் சம்பந்த் மான்தா ஹை, கடவுள் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கை என்ன சம்பந்தமானது, எதுக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னா அன்பு சம்பந்தப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவும் புரிஞ்சுக்கோங்க. இதுவும் வந்து உருவமற்ற முறையில் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள். ஓகேவா. இன்மே ஆத்மா பிரேமி அவர் பரமாத்மா பிரியத்தமாக, இதுல வந்து நம்மளுடைய ஆத்மா இருக்கு இல்லையா அது வந்து காதலியாகவும் பரமாத்மா அப்படின்றது வந்து காதலனாகவும் கருதப்பட்டது. ஈஸ்வர் அதாவது கடவுளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இடையேயான அன்பு அப்படின்ற அந்த தொடர்பு இருக்குன்னு நம்பினாங்க. அந்த ஆத்மா நம்மளுடைய ஆத்மா அப்படின்றது காதலியாகவும் பரமாத்மா அப்படின்றது காதலனாகவும் கருதப்பட்டது. இவங்க அதே போலதான் இவங்களுடைய கவிஞர்களுடைய அந்த கொள்கைகள் அப்படின்றது வந்து பிரேமாக்கியம் துவாரா சூஃபி பிரேம் மார்க்கா பிரச்சார் கியா. பிரேமாக்கியோன் அந்த முறையில தான் இவங்களுடைய அந்த கருத்துக்கள் கொள்கைகள் எல்லாம் வந்து வெளிப்படுத்தப்பட்டது அவர்களுடைய படைப்புகள்ல. अपनी भावनाओं को प्रकट करने के लिए विभिन्न प्रतीकों का सहारा लिया. அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு காவியங்கள்ல பலதரப்பட்ட குறியீடுகளை வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க, யூஸ் பண்ணாங்க. அடுத்து சபி கவி முஸ்லமான்தே, பட் எல்லா கவிஞர்களும் முஸ்லீம்களாக தான் இருந்தாங்க. ஆனால் ஹிந்து தர்மக்கு சாமானிய பாத்தும், ஹிந்து தர்மங்களினுடைய சாமானிய அந்த எல்லா பொதுவான விஷயங்களையும் அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தாங்க. பரிச்சித்து தே. ரச்சனாவும் பிரபந்து காவிய, இதுல இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் பிரபந்து காவியமாக இருந்தது. அப்புறம் ஆரம்பமே ஈஸ்வர் வந்தனா முகமது வந்தனா தத்தா உஸ் சமயக்கே பாதுஷாக்கி ஸ்துதி ஹோத்தி தி. இதுல இருக்கக்கூடிய காவியங்களுடைய படைப்புகள் வந்து ஆரம்பம் வந்து கடவுளினுடைய வந்தனானா அந்த கடவுள் வாழ்த்து பாடல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா அது. அப்புறம் பாதுஷா அவர்களுடைய ஸ்துதி, அவர்களை பற்றின புகழ் பாடுவது இதெல்லாம் தான் இருந்தது. प्रेमियों का कुछ भाग ऐतिहासिक होता था जिसमें कल्पना का सहारा लिया जाता है. இதிகாசங்களை பேஸ் பண்ணதாக இருந்தது, அதுல ஒரு சில கற்பனைகளும் கூடியதாக இருந்தது. இதனுடைய கவிஞர்களுடைய லட்சியம் வந்து பிரேம் மார்க்கே துவாரா ஈஸ்வர் பிராப்தி தான். அதுதான் பிரேம் மார்க்கினுடைய முக்கியமான கொள்கை. லட்சியம் என்ன அப்படின்னா அன்பின் மூலியமாக கடவுளை அடைவது, ஈஸ்வர் பிராப்தி தான். உத்தேசிய கண்டன் மண்டன் நஹீதா, யாரையும் வந்து அடிச்சு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பேரெதிர்ப்பு அந்த மாதிரி கண்டன் மண்டன் அதெல்லாம் கிடையாது. கடவுளை வந்து உருவமற்ற முறையில வழிபடுறது, கடவுளுக்கான ஒரு தொடர்பை நாம அன்பின் மூலியமாக பெறுவது. அடுத்து இந்த கவிஞர்கள் வந்து மாயாக்கோ ஷவுதான்
ஷைத்தான் மானாகை ஷைத்தான் மாயையை வந்து ஷைத்தானாக கருதினார்கள். சபி ரச்சனாயே அவதி பாஷாமே பாயி ஜாத்திகை, எல்லா படைப்புகளும் வந்து அவதி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதுல தான் வந்து இருந்தது. இதுல தோஹா சௌபாயி அதெல்லாமும் உபயோகப்படுத்தப்பட்டது. நாம சந்தில் இருக்கும் இல்லையா, தோஹா சௌபாயி அதெல்லாம் அந்த மாதிரி வந்து இதுல உபயோகப்படுத்தப்பட்டது. அதனுடைய படைப்புகளை எழுதினவர் வந்து முக்கியமானவர்கள்ல மாலிக் முகமது ஜாயசி, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவர் தான் வந்து மாலிக் முகமது ஜாயசி. இவருடைய முக்கியமான படைப்புகள் பத்மாவத், அகாராவத், கன்ஹாவத் இதெல்லாம் வந்து முக்கியமான படைப்புகள். சார்வாதிக் பிரசித் பத்மாவத் கதாவஸ்து, நம்ம பத்மாவதி அப்படின்ற அந்த படம் இருக்கு இல்லையா, அது கூட இதுதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாலிக் முகமது ஜெய்சி வந்து இருந்தாரு. பிரேம் மார்கி ஷாக்காவினுடைய படைப்பாளர்.